இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமை பெறட்டும். தேவனாகிய கர்த்தர் ஆமென். கழிந்த மாதத்தின் நாட்களிலே என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்மோடு அவர் தொடர்ந்து ஆமென் 8 பாகங்களிலும் ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருந்தார். நம்மோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருந்தார். 9வது பாகத்திலே தேவன் தன்னுடையவர்களை சம்பத்தாக்குவார் என்கிற வார்த்தையிலிருந்து நம்மோடு அவர் பேச விரும்புகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அவன் சேமிப்பு வைத்திருக்கிறது போல வங்கி கணக்குகள், அஞ்சல் கணக்குகள் வைத்திருக்கிறதைப் போல தகப்பன் பிள்ளைகளை நேசித்து அவருடைய வருங்காலங்களிலே அவர்களுடைய அமேன் ஸ்தோத்திரம் இந்த பிராயங்களில் இந்த சேமிப்பு வங்கியிலிருந்து இவர்களுக்கு பயன் உண்டாகும் என்று சொல்லி சேகரித்து வைத்திருக்கிறதைப் போல தேவன் தன்னுடையவர்களை சம்பத்தாக்குவார் என்று தலைப்பில் நாம் சிந்திக்கப் போகிறோம். ஏதெல்லாம் பாகத்தில் தேவன் சம்பத்தாக்கினார், சம்பத்தாக்கினதினால் அவர்கள் அவன் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. ஆமென். அடிமையே வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் அந்நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாசிக்கிறது போல நான் அவர்களை கடாசிப்பேன் என்று ஆமென். தெளிவாக தேவன் ஆமென் மல்கியா என்கிற தீர்க்கதரிசி பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாடின் 33 அதிகாரங்கள் கடைசி அதிகாரத்திலே தேவன் சொல்லுகிறார், என் சம்பத்தை நான் சேர்க்கும் அந்நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள். எவர்கள் தேவனுடையவராயிருப்பார்கள்? சம்பத்தை சேர்க்கும் நாளிலே. அப்படி என்று சொன்னால் சேமிப்பு வைத்திருந்ததும் தேவன் தனக்கென்று ஒதுக்கி வைத்திருந்ததும் அவர்களை தேவன் சேர்க்கும் நாளிலே. அப்படியானால் ஸ்தோத்திரம், தேவன் சேர்க்கிறவர்களை குறித்து சம்பத்து என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் இங்கே கவனிக்கிறோம், தேவன் சேகரிக்கிற, தேவன் தனக்கென்று மாற்றி வைத்திருக்கிற, தேவன் தனக்கென்று ஒதுக்கி வைத்திருக்கிற, மறைத்து வைத்திருக்கிற தன்னுடையவர்களை சேர்க்கும் நாளிலே நமக்கு தெளிவாக தெரியும், ஆவியானவருடைய காலமாயிருக்கிறது. ஆவியானவர் இந்த பூமியிலிருந்து எடுபட்டு போகும்போது மனசாட்சியின் காலம் முடிந்தும் மத்திய ஆகாசத்தில் வானத்தில் தேவன் தன்னுடையவர்களை சேர்த்து கொள்வார். தேவனுக்கென்று காத்திருக்கிற, தேவனுக்கென்று தங்களை அலங்கரித்திருக்கிற எப்பொழுது மணவாளன் வருவார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அவர்களை தேவன் சேர்க்கும் அந்நாளிலே அவர்கள் தேவனுடைய சம்பத்தாயிருப்பார்கள் என்று நாம் இங்கே கவனிக்க முடிகிறது. அப்படியானால் நாம் இங்கே கவனிக்கிறோம், மத்தேயுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவன் ஒரு கூட்டத்தை தன்னோடு சேர்த்து கொண்டார். 2 கூட்டம் இருந்தார்கள். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்படியானால் இந்த புத்தி உள்ளவர்களை தேவன் தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு காரணம், இவர்கள் கூடையிலும் பாத்திரத்திலும் எண்ணெயை வைத்து கொண்டார்கள். புத்தி இல்லாதவர்களோ அவர்கள் கூடையோடு ஒதுங்கிவிட்டார்கள், ஓரமானார்கள், விலகினார்கள், தூரமானார்கள். அவர்கள் தாங்களாகவே தங்களை மேய்த்து கொள்ளுவதற்கு ஏதுவானவர்கள். ஆனால் இந்த புத்தி உள்ளவர்களோ பாத்திரத்திலும்
கூடையிலும் கூட மணவாளன் வர ஒருவேளை தாமதித்தால் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய எஜமானன் வருவதற்கு கொஞ்சம் காலமானால் அவன் பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் போதாது, கூடையிலும் எண்ணெயை இவர்கள் வைத்து கொண்டார்கள். அப்போது மணவாளன் வந்தபோது எண்ணெய் செலவழிந்தவர்கள் மணவாளனோடு சேர்க்க முடியவில்லை. ஆமென், ஸ்தோத்திர. பாத்திரத்திலும் கூடையிலும் எண்ணெயை வைத்து கொண்டவர்கள் மாத்திரம் சேர்க்கப்பட்டார்கள் என்று குறித்து நாம் இங்கே பார்க்க போகிறோம். 25ஆம் அதிகாரம் ஆமென் 9வது வசனத்தில் 8வது வசனத்தில் இவ்வண்ணம் வாசிக்கிறோம். புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதுமான அவன் இராதபடி நீங்கள் விற்கிறவிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். 10வது வசனம், அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் இங்கே கவனிக்கிறோம் 14வது வசனத்திலே, அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஆமென் ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. நாம் இங்கே நன்றாக கவனிக்கிறோம். ஆமென், மணவாளன் வர தாமதித்த போது ஆமென், ஸ்தோத்திர, பாத்திரத்தில் எண்ணெய் வைத்திருந்தவர்கள் ஆமென் கூடையில் வைத்திருந்தவர்களோடு, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களோடு போய் கடன் கேட்கிற அனுபவத்தையும் ஒரு கைமாறு கருதாமல் வாங்கிக் கொள்ள போனபோது அவர்கள் வாங்கிக் கொள்ள முடியாமல் வெட்கத்தோடு நாணத்தோடு வந்ததையும் குறித்து நாம் இங்கே சிந்திக்கிறோம். அப்படியானால் நாம் புத்தி உள்ளவர்களானால் அவன் பாத்திரத்திலும் கூடையிலும் கூட எண்ணெயை வைத்து கொண்டார்கள். அவன் இவர்கள் வெளியே வாங்க போன போது அவன் ஸ்தோத்திர உள்ளே இருந்தவர்களுக்குள் மணவாளன் வந்தார். மணவாளன் தன்னுடையவர்களை சேர்த்து கொண்டார். அப்போ தன்னுடையவர்களை சேர்க்கும் நாளிலே சம்பத்தாய் இருப்பார்கள் என்றும் அவன் ஒரு எஜமானன் தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து அவர்கள் கையில் சில உத்தரவாதங்களை கொடுத்து தூர பிரயாணம் போன ஆமென், ஸ்தோத்திரம், பிரயாணத்தின் போது சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் இன்றைக்கு சிந்தித்தோம். அப்படியானால் இன்றைக்கு நாம் புத்தி உள்ள கூட்டத்தில் மணவாளன் தன் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே தன்னுடையவர்களை சேர்த்து கொண்டது போல நாம் சேர்க்கிறவர்களாய் இருக்கிறோமா? இல்லாவிடில் கைவிடப்பட்ட கூட்டத்திலேயா அவன் சேர்க்கும் கூட்டத்திலே நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சற்று நாம் சிந்திக்கத்தக்கதாய் நாம் போகிறோம். அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் ஆமென், ஸ்தோத்திரம், நம்மை சேர்க்க விரும்புகிறார். அவர் சேர்த்து கொள்ளும் நாளிலே என்னுடையவர்களாய் இருப்பார்கள். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை அவன் கடாசிக்கிறது போல நான் அவர்களை கடாசிப்பேன் என்று புத்தி உள்ளவர்களை கடாசித்தவர், புத்தி உள்ளவர்களை சேர்த்து கொண்டவர், புத்தி உள்ளவர்களை கூட வைத்து கொண்டவர், புத்தி உள்ளவர்களை அவன் மணவாளனுடைய மணவரைக்குள்ளே அவர்களை வைத்து கொண்ட தேவன் அவ்வண்ணமாய் நம்மை வைத்து கொள்ளவும் அவன் நம்மை அவரோடு சேர்க்கவும் அவருடையவர்கள் என்பதை விளங்க பண்ணவும் தேவன் விரும்புகிறார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் புத்தி உள்ளவர்களை மாத்திரம் சேர்த்து கொண்டார். புத்தி உள்ளவர்கள் பாத்திரத்திலும் கூடையிலும் எண்ணெயை வைத்து கொண்டார்கள். அப்படியானால் கிடைக்கிற நேரத்தையும் தருணத்தையும் சமயத்தையும் அவர் சமூகத்தில் பாதபீடத்திலிருந்து எண்ணெயை வாங்கி கொண்டவர்கள் அவன் புத்தி உள்ளவர்களாய் அவர்கள் கூடையிலே ஆமென் மணவாளனோடு அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். எண்ணெய் இல்லாத புத்தி இல்லாத கூட்டம்
தள்ளப்பட்ட கூட்டத்திலே மாற்றப்பட்டது. நாம் தள்ளப்பட்ட கூட்டமா? ஆமென். நம்மை தேவன் சேர்த்து கொள்ளும் கூட்டமா? புத்தி இல்லாத கூட்டமா? புத்தி உள்ள கூட்டமா? தேவன் சேர்த்து கொள்ளும் கூட்டமா? தேவன் புறக்கணிக்கும் கூட்டமா? தேவன் கைவிடப்பட்ட கூட்டமா? தேவன் தன்னுடைய சம்பத்தை எடுத்துக்கொண்டு கடாசிக்கிறதை போல கடாசிக்கிற கூட்டமா? சற்று சிந்திப்போமா? தகப்பன் நம்மோடு பேசின வார்த்தை வசனங்களுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி கொடுப்போம். அன்பின் நல்ல தேவனே, தந்த நல்ல வார்த்தை வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையாகிய தேவன் எங்களோடு பேசினீர், எங்களோடு இடைப்பட்ட நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் தன்னுடையவர்களை சம்பத்தாக்குவார் என்றும், அவன் புத்தி உள்ள கூட்டத்தை சம்பத்தாக்கினார் என்றும், ஊழியம் செய்கிற குமாரன் கடாசிக்கிறது போல தன்னுடைய ஜனத்தை கடாசித்தார், அவர்களை சேர்த்து கொண்டார், தன்னோடு வைத்து கொண்டார் என்று எங்களோடு பேசினீரே ஸ்தோத்திரம். நாங்களும் சேர்க்கப்பட, நாங்களும் சம்பத்தாக்க, நாங்களும் ஆண்டவரை கடாசிக்கப்பட இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உதவி செய்வீராக. தடைகள் தடசங்களை மாற்றுங்க, எதிர்ப்புகள் எதிரிகளை நீக்குங்க, போர்கள் போராய்மைகளை விலக்குங்க. மகிமையும் கனவும் தேவன் ஒருவருக்கு தருகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.